நேயர்களுக்கு வணக்கம். ஐபிஎல் பிளே ஆஃப்ல பஞ்சாப், குஜராத், பெங்களூர் 3 டீம் செலக்ட் ஆயிட்டாங்க. நாலாவது ஒரு இடத்துக்கு வந்து 2 டீம் ரொம்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க. மும்பை, டெல்லி. டெல்லிக்கு இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க பஞ்சாப் கூடயும் ஜெயிக்கணும். தோத்துட்டா கிட்டத்தட்ட எலிமினேட் ஆக வேண்டியதுதான். மும்பை ஒரு சேஃபான இடத்துல இன்னைக்கு மேட்ச் ஆடுறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னைக்கு மும்பை விசஸ் டிசி மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நான் டிசில இருந்து ஆரம்பிக்கிறேன். டிசி பேட்டர்ஸ் வந்து அந்த ராகுல் தவிர மற்ற எல்லாருமே ஓவராலா ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைக்குது. அந்த ஸ்டார்ட்டை வந்து அவங்க பெரிய ஸ்கோரை மாத்துறதுல தான் அவங்க ஃபெயிலியர் ஆயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஸ்டார்ட்னு பார்த்தாக்க தே ஆர் நாட் நம்பர் ஒன். சி ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ஜி பெஸ்ட் ஸ்டார்ட்டு, நம்ம சன்ரைசர்ஸ் சூப்பர் ஸ்டார்ட்டு, தென் சூரியவம்சி அண்ட் ராஜஸ்தான் நல்ல ஸ்டார்ட்டு, பஞ்சாப் நல்ல ஸ்டார்ட்டு, பிரப் சிம்ரன் அண்டு எல்லாமே நல்ல ஸ்டார்ட் வச்சாங்க. இவங்களுக்கு வந்து செட் ஆகலை. ஏன்னா ஃபாஃப் இன்ஜரியில் இருந்தார். அப்புறம் வந்து அந்த ஜேக் ஃப்ரேசர் போய் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். அதனால போரையில் முன்னாடி அமிச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டைலமாவில் இருக்குது அவங்களுக்கு ஸ்டார்ட்டு. இல்லை, நான் ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸை சொல்லலை. எல்லா பேட்ஸ்மேன்ஸ்க்குமே நல்ல ஒரு ஸ்டார்ட் கிடைக்குது. ஆனால் இண்டிவிஜுவலாக வந்து அவங்க அதை பெரிய ஸ்கோரை மாற்ற மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது கரெக்ட். கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு. எல்லாருமே வந்து நல்லா ஆரம்பிக்கிறாங்க, ஆனால் கம்ப்ளீட் பண்ணுறதில்ல. அது உண்மைதான். ஐ திங்க் அவங்க கருண் நாயரை ட்ராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கருண் நாயர் வந்து இஸ் நாட் கோயிங் டு பி தேர் ஈவன் ஃபார் நெக்ஸ்ட் மேட்சஸ் ஆல்சோ. ஸோ ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஸோ அதனால் வந்து அவங்க சைடு கொஞ்சம் டிப்ளீட்டடாக இருக்குது பேட்டிங். ஏன்னா நம்பர் 4 அக்ஸார் முன்னாடி வர்றார், நம்பர் 5 விளாண்டவர் நம்பர் 4 வர்றார் இப்போ முன்னாடி. ஸோ அதனால் வந்து ஒரு பேட்ஸ்மேன் ஷார்ட்டாக இருந்தது. அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஓகே, ஃபாஃப் அண்ட் பொரேல், நம்பர் 3 கேஎல் ராகுல், நம்பர் 4 அக்ஸர், அந்த மாதிரி இருக்கு. சார் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்து ஓப்பனிங் இனிஷியலாக பவர் பிளேக்குள்ளேயே ஒரு விக்கெட் விழுந்துட்டா அபிஷேக் போரலை வந்து முன்னாடி அனுப்பிடலாம், பவர் பிளேயில் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ஸ் வந்து நின்றுட்டாங்க, பவர் பிளே தாண்டி ஒரு 10 ஓவர் வரை நின்றுட்டாங்க அப்படின்னா அப்போ விக்கெட் விழுந்த உடனே ஸ்டப்ஸை முன்னாடி அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த சீசன் ஃபுல்லாகவே ஸ்டப்ஸ் நல்லா ஆடுறாரு, ஆனால் அதிகமாக பால்ஸ் கிடைக்கல. அதுதான் ப்ராப்ளம். ஒருவேளை ஸ்டப்ஸை நீங்கள் 1 டவுன் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓவருக்கு 10 ரன் கண்டிப்பாக வந்துடும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட 20 ரன் அதிகமாக வரும் அப்படின்னு. இல்லை கண்டிப்பாக அதுதான் நான் எல்லா டீம்லையும் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டப்ஸு, இங்கே டிவால் பிரேவிஸு, அப்புறம் அங்கே டிம் டேவிடு, இவங்கெல்லாம் சான்ஸே கொடுக்குதில்ல. கடைசியில் அமிச்சு இவங்க என்னமோ ஃபினிஷர்னு ஒரு டேகை போட்டு அவங்களாம் முன்னாடி போகக்கூடாது, இத்தனை ஓவருக்கு அப்புறம் தான் போகணுன்ட்டு ஒரு மாதிரி பைத்தியகாரத்தனமாக வச்சுருக்காங்க. அது தப்பு. நல்ல பேட்ஸ்மேன் சப்போஸ் இப்போ ஹெட்மேயர் நீங்கள் அமுச்சு வச்சுக்கோங்க, அவன் கேஸு. ஹெட்மேயரால் வந்து முன்னாடி போய் விளையாட முடியாது, ஸ்பின்னர்ஸை விளையாட முடியாது. அவன் வந்து 15th அப்புறம் தான் விளையாட முடியும். அதனால் அவனோட டெக்னிக் அந்த மாதிரி. ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இந்த டிம் டேவிட், ஸ்டப்ஸ் இவங்கெல்லாம் பெட்டர் பிளேயர்ஸ். கண்டிப்பாக அவங்க வந்து முன்னாடி போகலாம். ஓகே, மும்பை பவுலிங், டிசி பேட்டிங் அப்படி 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சாகர் மட்டும்தான் வந்து ராகுலையும் சரி ஃபாஃபையும் சரி அவுட் ஆக்கலை. ரொம்ப ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த 2 பேட்ஸ்மேனுக்கு அகெயின்ஸ்டா. ஸோ வந்து இன்னைக்கு இவங்க 2 பேருமே வந்து மும்பையில் சாகரை டார்கெட் பண்ணுவாங்களா, இல்லை அவங்க டார்கெட் பண்ணக்கூடிய பவுலர் யாராக இருப்பாங்க? டிசி பேட்டர்ஸ் டார்கெட் பண்ணக்கூடிய பவுலர் யாராக இருப்பாங்க மும்பையில்? இல்லை, போல்ட்டை வந்து டார்கெட் பண்ணுறது கஷ்டம். போல்ட் அண்ட் பும்ராவை பண்ண முடியாது. ஸோ அந்த 3 பேர்லேருந்தே பண்ணோம். இவங்க 3 பேர் தான் பவர் பிளேயர் போட போகிறாங்க. ஸ்பின்னர்ஸ் வர மாட்டாங்க கண்டிப்பாக. ஸோ அப்போது வந்து சாகரை தான், தீபக் சாகரை தான் டார்கெட் பண்ணணும். அதுதான். ஏன்னா அவர் தான் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் போலர். பிகாஸ் போல்ட் வந்து பியூட்டிஃபுல் யார்க்கர் வச்சுருக்காரு, ஸ்லோயர் ஒன்லாம் வச்சுருக்காரு, அண்ட் லெஃப்ட் ஆன் இன்கமிங் பால் வச்சுருக்காரு. அவர்கிட்ட விளையாட முடியாது. பும்ரா வந்து வேர்ல்டு நம்பர் 1. அவர் ஒன்றும் யூ கான்ட் டேக் எனி ரிஸ்க். ஓகே, பும்ரா பற்றி பேசும்போது அவர் இன்ஜுரிக்கு அப்புறமா இவர் 7 மேட்ச் ஆடிட்டார். ஆனாலும் அந்த ப்ரைம் பீக்கில் இருக்கிற பும்ராவை இன்னும் பார்க்கலையோ அப்படின்ற மாதிரி ஒன்று. இல்லை, ஒரு மேட்ச் வந்து பிரமாதமாக போட்டு மேட்சை டேர்ன் பண்ணி கொடுப்பார். நீங்கள் பார்த்துட்டு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போவார். அவர் வந்து அப்போ தான் எல்லோரும் சொல்லுவாங்க இதுதான் பும்ரா அப்படின்ட்டு இந்த சீசன்லேயே. ரைட். ஆனால் எல்லா மேட்சும் நீங்கள் சொல்கிற மாதிரி பண்ணலை. 1 or 2 மேட்சஸ் நல்லா போட்டிருக்காரு.
இல்லை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க, அவர் வந்து யார்கர் தான் அதிகமாக போடுவார். ஆனால் இந்த சீசனில் வந்து யார்கர் அதிகமாக போடலை, மிக்ஸ் டெலிவரிஸ் அதிகமாக போட்ட மாதிரி இருந்தது. அதனால நான் கேட்குறேன். ரொம்ப கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. நான் தான் இப்போ சொல்கிறேன், இந்த வருஷம் யார்கரை எல்லாரும் ஹேண்டில் பண்ணுறாங்க. அதுதான் இப்போ கற்றுக்க வேண்டியது எல்லா பேட்ஸ்மேனும். அனாவசியமாக யார்கரை பிக் பண்ணுறாங்க. சூரியகுமார் ஆரம்பித்தான் ரொம்ப வருஷம் முன்னாடி இந்த லெக் சைடில் இப்படி பண்ணுறது. இப்போ எல்லோரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது. அண்ட் எல்லோரும் ஸ்கூப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் வந்து யார்கர் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக போடலனாக்க யூ ஆர் இன் ட்ரபிள். இன்றைக்கி வந்து நேற்று மேட்ச் வந்து சிஎஸ்கே வர்சஸ் ஆர்ஆரில் வந்து யார்கர் நல்லா போட்டார் போலர்ஸ். ஆகாஷ் மத்வால் அண்டு துஷார் தேஷ்பாண்டே 2 பேரும் யார்கர் போட்டாங்க. அதுக்கு காரணம் சிஎஸ்கேல பேட்டிங் விளையாட வரல, அந்த யார்கரை ஹேண்டில் பண்ண தெரியல. இதே ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாமே 6 போயிருக்கும். யூ வில் நாட் பி வெரி கேர்ஃபுல் இன் போலிங் யார்கர் டுடே. ஓகே. நட்ராஜன்லாம் கூட எப்படி போட போகிறாரு தெரியல எனக்கு. ஏன்னா நட்ராஜன் ஸ்லோ வேறு. ஸோ நிறைய நகர்ந்து போய் அடிக்கிறதுக்கு டைம் இருக்கும். ஸோ அவர் எப்படி ஃபைனல் ஓவர் போட போகிறாருன்னு தெரியல எனக்கு. இன்னொன்று சார், மும்பை பவுலிங் வந்து ஜிடியோட பேட்டிங் எப்படி இருக்குது? டாப் 3 வந்து அவங்கள நம்பி ஒரு 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 இன்னிங்ஸே இருக்குது அப்படின்ற மாதிரி. மும்பையில் இவங்க 3 பேரை நம்பி ஒரு இன்னிங்ஸ் இருக்குது. இவங்க 3 பேரை வச்சு தான் மற்ற பவுலர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இங்கே போடுங்க அங்கே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் மும்பை ஆடின மேட்ச்சில் அந்த மழை வந்தது இல்லையா ஜிடிக்கு அகேன்ஸ்டாக, அங்கே வந்து மும்பையோட பிளான் கொஞ்சம் சொதப்புனதுனால பவுலிங் மொத்தமாக வந்து சொதப்பிடுச்சோம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அவங்களுக்கு பிளான் ஏ இருக்குது, பிளான் பி இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி. பிளான் பி வந்து சாண்ட்னர் எடுக்கல அவங்க. அதுதான் காரணம். இந்த மாதிரி சமயத்தில் சாண்ட்னர் எடுத்தாக்கா ஹீ வில் டேக் சார்ஜ். இந்த 3 பேர் ஃபெயில் ஆச்சுனாக்கா சாண்ட்னர் வில் கம் இன். அங்கே தான் ஒரு இது அப்புறம் இந்த கரண் சர்மா விளாட்னாங்கன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எடுபடலை. அதுதான் ப்ராப்ளம். ஸோ தே மஸ்ட் பிளே சாண்ட்னர் டெஃபினெட்லி இந்த சைட். ஓகே. ஏன்னா இந்த மாதிரி பிளான் பி பண்ணுறதுக்காக சாண்ட்னர் விளையாடணும். பட் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இப்போ வந்து மும்பைக்கு த்ரெட்டே கேஎல் ராகுல் தான். கேஎல் ராகுல் ஒருத்தர் தான் மும்பை போலிங்கை டிஃபை பண்ணி அட்டாக் பண்ணக்கூடிய ஆள். மற்றவங்க எல்லோரும் வந்து இவங்க ஃபார்மில் இருந்தால், போல்ட் அண்ட் பும்ரா ஃபார்மில் இருந்தானாக்கா எல்லாரையும் எடுத்து போட்டுருவாங்க. இன்னொன்று சார், லாஸ்ட் சீசனில் எம்ஐக்கு நல்ல சீசன் கிடையாது. எல்லாரும் ஹர்திக் பாண்டியா வந்து விமர்சனம் பண்ணாங்க, எதுக்கு கேப்டனாக இருக்குது அப்படின்லாம் கேட்டாங்க. கிரவுண்டுக்குள்ளேயே நிறைய நடந்தது. ஆனால் இந்த சீசனில் வந்து எல்லாரும் ஹர்திக் பாண்டியாவை பேக் பண்ணுறாங்க. கிரவுண்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்காரு. யாரும் மிஸ்ஃபீல் பண்ணால் வந்து கத்துறது கிடையாது, கேட்ச் ட்ராப் பண்ணால் அந்த ஃபீல்டரை மாற்றுறது கிடையாது. ஸோ இந்த சீசனில் எம்ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு இதெல்லாமும் ஒரு காரணம் அப்படின்னு கவாஸ்கர் சொல்கிறாரு. 4 பேர் ரிவோல்டட் அகெயின்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா. ஓகே. அது கவாஸ்கருக்கு தெரியுமான்னு தெரியும், ஆனால் அது சொல்லாமல் இருக்கார் அவர். ஏன்னா 4 பேரோட ஒய்ஃப்ஸு 3 பேரோட ஒய்ஃப்ஸ் வந்து கமெண்ட்டே அடிச்சாங்க ட்விட்டரில். இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியா செலக்ட் பண்ணது வந்து தப்பு அப்படின்ற மாதிரி. அதனால் வந்து டெஃபினட்டாக 4 பேர் அகெயின்ஸ்ட் இது கோஆப்ரேட் பண்ணலை. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரோஹித் சர்மா வந்து இவர் பவுண்ட்ரிக்கெலாம் அமைச்சிருந்தார். பவுண்டரியில் போய் நெல்லுன்னா சொல்லி அந்த மாதிரிலாம் ஆச்சு. அதெல்லாம் ரசிகர்களுக்கு பிடிக்கல. ஸோ ரசிகர்கள் வந்து ரோஹித் சர்மா தான் அங்கே கடவுள், டெண்டுல்கர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது க்ரௌடு வந்து ஃபுல்லாக அகெயின்ஸ்ட் ஹர்திக் பாண்டியா. ஸோ இப்போ வந்து இவங்க 4 பேரும் ஹர்திக் பாண்டியாவை பேக்கப் பண்ணுறாங்க. பிகாஸ் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, மரியாதை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, கண்ணை மூண்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகே. இல்லைன்னா நிறையா வந்தது. 3 பேர் வந்து மும்பை விட்டு இப்போ வெளியே போகிறாங்க, சிஎஸ்கே எடுத்துக்கணும்லாம் கூட வந்தது. நீங்கள் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ரோஹித் சர்மா, சூரியகுமார் எல்லாரும் சிஎஸ்கே எடுத்துக்கணும், ஏன்னா சிஎஸ்கே வீக்காக இருக்குது அப்படிலாம் கூட ஒரு டாக் இருந்தது. ஆனால் கடைசியில் யாருமே வெளியே வரல. 4 பேரும் அவங்க என்ன கொடுத்தாங்களோ சம்பளம் அதை வாங்கி அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஸோ இதுதான் காரணம். ஸோ இந்த 4 ரிவோல்டட் பிளேயர்ஸ் வந்து இப்போ ஸ்டார்டட் சப்போர்ட்டிங் ஹர்திக் பாண்டியா. ஸோ ஹர்திக் பாண்டியா இஸ் ஹாப்பி, கம்ஃபர்டபுள். அதெல்லாம் உள்ளுக்குள்ளலாம் புகைச்சல் இருக்கும் சார். அதெல்லாம் வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பெரிய ஆஸ்கார் அவார்டு வின்னர்ஸ், அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே. மும்பையோட பேட்டிங் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. திலக் வர்மா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடத்துல இருக்காரோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு லாஸ்ட்டு ஒரு 5-6 இன்னிங்ஸில் 2-3 டைம் வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் ஆகி போயிருக்காரு. என்ன காரணமாக இருக்குது? அவரோட பேட்டிங் ஆர்டர் வந்து சரியாக அனுப்புறது. நம்பர் 4ல் வராருன்னு நினைக்கிறேன். மாற்றி அனுப்புகிறாங்க. ஓகே.
இந்தியன் டீமில் சூரியகுமார் யாதவ் தன்னை இறக்கிண்டு இவர் நம்பர் 3 அமைச்சார். ம் இவர் அதிரடி ஆட்டம் ஆடி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டே இருந்தால் இந்தியா வின் பண்ண தான் காரணமாக இருந்தார். அந்த மாதிரி பண்ணலை ஹர்திக் பாண்டியா. அவரை முன்னாடி அனுப்புகிறார், பின்னாடி அனுப்புகிறார், இதெல்லாம் பண்ணி கடைசியில் நீ ரிட்டையர் ஆகிடுன்னு வேறு சொல்கிறார். ம் இதெல்லாம் பேட் ட்ரீட்மெண்ட். இதுதான் நான் சொல்கிறேன், புகைச்சல் இருக்குன்னு சொல்கிறேன். இதுதான் ம் இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி இன்திங் ம் அந்த டீமில் இருக்கிற இது ப்ராப்ளம். ஸோ அவரை ரிட்டையர் ஆகி உள்ள அமிச்சது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து திலக் வர்மாவுக்கு வந்து இஷ்டப்பட்டிருக்க மாட்டார். இன்னொன்று சார், இன்னைக்கும் அக்ஷர் பட்டேல் வந்து ஓப்பனிங் ஓவர் போடுவாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு அதுதான் இன்ட்ரெஸ்டிங். ஏன் எதனால இதுக்கு முன்னாடி அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிரும்னா, ரோஹித் சர்மாவும் சூரியகுமார் யாதவும் கண்டினியூஸா அக்ஷர் பட்டேல் அந்த பால்ல வந்து ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. இல்லை கண்டினியூஸா இன்னைக்கும் போடுவார்னு நினைக்கிறேன். ம் ஏன்னா அக்ஷர் வந்து பயங்கரமான கட்ஸி கிரிக்கெட்டர். ம் அவர் வந்து சேலஞ்சு நிறைய எடுத்துப்பார். அண்டு ரொம்ப ரொம்ப கட்ஸி கிரிக்கெட்டர் அவர். இன்னும் கேட்டாக்கா நான் வந்து எனக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அங்கே குஜராத்தில் அவர் லீக்லாம் வந்து ரொம்ப சண்டை போடுவாராம் எல்லாரோடையும். ஆப்பனரோட சண்டை, ஓன் டீமோட சண்டை, ம் மேனேஜ்மெண்ட் எல்லாரோடையும் சண்டை. அது மாதிரி எப்போ பாரு அவர் பேர் ஃபைட்டர் காக்னே பேர் அவருக்கு, சட்டை கோழின்னே. ஸோ அந்த மாதிரி கட்ஸி பேரும் அவர் கண்டிப்பாக ஓப்பனிங் போடுவார்னு நினைக்கிறேன். போட்டு வாண்டட் டு ப்ரூவ். ரெண்டாவது வந்து அவர் தான் டெல்லியில் பெஸ்ட் போலர் அந்த பவர் பிளேயில் போடுறதுக்கு. ம் ம் ஏன்னா இப்போ ஷார்க் வேறு இல்லை, அதனால் அவர் தான் பெஸ்ட் போலர். ஓகே. சடனாக மோஹித் சர்மாவையும் முகேஷ் குமாரும் ட்ராப் பண்ணுறாங்க, என்னன்னு புரியல எனக்கு. ம் மோஹித் சர்மா பிக்சர்லேயே இல்லை, நல்ல வெரி குட் போலர், எங்கே ஆளை காணும். சமீர் ஆடுறாரு உள்ள. இல்லை அதுதான் என்னன்னு தெரியல. மோஹித் சர்மா எனிடே பெட்டர், ஏன்னா அவருக்கு இருக்க ஸ்லோயர் ஒன்று யாருக்கும் கிடையாது. இல்லை சார், இன்னைக்கு ஆடுவாரோ அப்படின்னு தோணுது. ஏன்னா அதுதான் சொல்கிறேன், ஏன் விளையாடல இத்தனை நாள், அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே. இன்ஜரியா இது வந்து பாதி நியூஸ் நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இன்ஜரிலாம் கவரப் பண்ணிடுறாங்க அவங்க, பர்சனல் ப்ராப்ளம் தான் சொல்ல மாட்டேன்றாங்க. இதெல்லாம் வெளியே வர மாட்டேங்குது விஷயம். ஓகே ஓகே சார். பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்தில் ஸ்விங் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வந்து கொஞ்சம் தலைவலியாக இருக்கும். ஸோ வந்து டாஸ் முக்கியமாக ஒரு பங்கு வகிக்கும். டாஸ் வின் பண்ணுற டீம் கண்டிப்பாக பவுலிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. T20 எப்போவுமே டாஸ் வின் பண்ணுற டீம் பவுலிங் தான் சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணால் பேட்டிங் ஆனாக்க ஒரு கேம்பிள், அதாவது இந்த மேட்ச் தோத்தா பரவாயில்ல அப்படின்னு ஒரு கேம்பிளில் பண்ணுவாங்க. இல்லை ஒரு நம்ம சைடு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்ம பேட்டிங் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை வச்சு விளையாடிட்டு வரலாம். அது மாதிரி வெரி ரேர். 99% தே போல்ட். T20 அதுதான். ஏன்னா டார்கெட்டை தெரிஞ்சு சேஸ் பண்ணுறது தான் மேட்ச் வின் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன். ஓகே. அப்படிதான். ஸோ கண்டிப்பாக மும்பை எதாவது பண்ணுவோம். தோனியே மாற்றின்ட்டார். தோனி வந்து எப்போ பாரு பேட்டிங் தான் அடிப்பார். இன்ஃபேக்ட் அவருக்கும் வந்து பழைய கோச்சுக்கும் ஒரு டிஸ்பியூட்டே இருந்தது. இந்த மாதிரி நீ ஏன் பேட்டிங் எடுக்கிற ஃபஸ்ட்டு, போலிங் எடுன்னு கோச்சு கேட்டார். அந்த மாதிரிலாம் ஒரு ரீசன் இருந்தது. பட் இப்போ வந்து அவரே வந்து போலிங் எடுக்க ஆரம்பிச்சிட்டார் எல்லா மேட்சும். இல்லை, நான் இதை இன்னைக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மும்பைக்கு அந்த டாஸ் பெரிய பிரச்சனையா இருக்காது, ஆனா டெல்லிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஏன் மும்பைக்கு இருக்காதுன்றாங்க? ஏன்னா மும்பை ரொம்ப பேலன்ஸ்டான டீம். அவங்களால வந்து ஏன்னா இல்ல டிசி பவுலிங்ல கொஞ்சம் வீக்கா இருக்காங்க. இல்ல இப்ப கிளவுடி வெதரா இருக்க போகுது. ஏன்னா ரெயின் ப்ரெடிக்டட், ஹெவி அட்மாஸ்பியர், பால் கண்டிப்பா ஸ்விங் ஆகும் ஹெவி அட்மாஸ்பியர்ல. ஓகே, அதுல யாருக்காவது போலருக்கு வந்து ஊந்துச்சுனாக்க ஸ்பாட்ல டிசி பவுலர்ஸ், டிசி போலருக்கு. ஓகே, இப்போ முஸ்தாஃபிஸ் இருக்கான் போடுறான், முஸ்தாஃபிஸ் போட மாட்டான் ஓப்பனிங் வச்சுக்கோங்க. வேறு யார் போட்டாலும் ஏதாவது ஸ்பாட்டில் ஊந்து ஸ்விங் ஆகிடுச்சுனாக்கா ரோஹித்லாம் அவுட் ஆகிடுவாங்க. அதனால் யாருமே அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஓகே, மும்பை ஆல்சோ வில் போல், டிசி ஆல்சோ வில் போல். ஓகே, ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு 1 hour 1/2 hour அதை யூஸ் பண்ணிப்பாங்க அந்த வெதரை. ஓகே ஓகே சார். ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஓவரால் மும்பை பெட்டர் சைட், எஸ்பெஷலி போலிங், பெட்டர் போலிங் சைட், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்கு எட்ஜ் இருக்குது. அண்டு கேஎல் ராகுல் தான் அங்கே கிங் பின். அவர் என்ன பண்ணுறாரு தெரியல. என்ன கேட்டாக்க இந்த போல்ட் அண்ட் பும்ராவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, ஏன்னா போன மேட்ச் வந்து மும்பையோட கருண் நாயர் செம்மையாடி அடிச்சார். ஆமாம், பும்ராவை ஃபஸ்ட்டு ஒரே 2 6 அடிச்சார். அது மாதிரி. ஸோ நாளைக்கு கருண் நாயர் இன்க்ளூட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுது எனக்கு. ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.